அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில 5வது அலகுதான் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒளியும் பார்வையும் தொடர்பானது. அலகு 5. அலகு 5 ஒளியும் பார்வையும். சரி, இப்பொழுது நாங்க எப்படி பார்க்கிறோம் என்பது தொடர்பாக பார்க்கலாம். நாங்க பகல் நேரத்துல நம்மை சுற்றியுள்ள பொருட்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தெரியும். என்றாலும் இரவு நேரத்துல எங்களால அந்த பொருட்களை பார்க்க முடியாம இருக்கு. இப்ப பகல்ல பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒளி இருக்கிறது, ஆகவே பார்க்க முடியும். இப்ப இரவு நேரத்துல எங்களால ஒளி இல்லாம இருக்கிறதுனால பார்க்க முடியாம இருக்கு. ஆகவே நாங்க பார்க்கறதுக்கு ஒளியானது மிகவும் அவசியமானது. நம்ம பார்வைக்கு ஒளி மிகவும் அவசியமான ஒன்று. சரி, அப்ப பார்ப்பதற்கு அதாவது பொருள் ஒன்றை பார்ப்பதற்கு என்ன தேவை என்பதை அறிவதற்கான ஒரு செயற்பாடுதான் பார்க்க இருக்கு. செயற்பாடு 5.1 உங்களுடைய பாட புத்தகத்துல 79ஆம் பக்கத்துல இருக்கும். நீங்க அதை எடுத்து வைத்துக் கொள்ளும். சரி, அப்ப இந்த பார்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சப்பாத்து பெட்டி உண்டு. நீங்க ஒரு சப்பாத்து வேணுனீங்கன்னா அதுல பாக்ஸ் ஒன்று வருமருக்குள்ள வச்சு அந்த பாக்ஸ எடுத்துக்கொள்ளும். நாணயம் ஒன்று, நாணயம்டா நீங்கள் 2 ரூபாய் நாணயம் அளவுக்கு ஒரு நாணயம் ஒன்று எடுத்துக்கொள்ளும். பெட்டியில வைக்கக்கூடிய மாதிரியான சிறிய பொருட்கள், ஒரு பூ, பென்சில் ஏதாவது அல்லது அலி ரப்பர், அந்த மாதிரியான சிறிய பொருட்கள் பெட்டிக்குள்ள வச்சுட்டு பார்ப்பதற்கு தெரியக்கூடிய மாதிரியான பொருட்கள். இப்ப இந்த படிமுறை என்று நாங்க சொல்லியிருக்க அந்த பெட்டியில ஒரு சப்பாத்து பெட்டி என்ன உங்களுக்கு ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல பெட்டியின் மேல் பக்க மூடியில மத்தியில நடுவுல நாணயத்தினுடைய அளவை விட ஒரு சிறிய துளை ஒன்று. நாணயம் என்றா தெரியுமாவே, இந்த 2 ரூபாய் குட்டியினுடைய அளவை விட ஓரளவுக்கு சிறிய துளையோட போட்டு மத்தியில ஒரு சிறிய துளையொண்ட போடும், நடுவில் மேற்புறமாக. சரியா? அந்த உருவில காட்டப்பட்ட மாதிரி ஒரு பக்கமாக பெட்டியின் முதல் போட்ட துளையை விட இன்னும் சிறிய துளையாக ஒரு சைட்டில சின்ன துளைய போடும். அப்ப மேற்புறமாக நாங்க போட்ட மாதிரி பெட்டியின் இன்னொரு சைட்ல அதை விட ஒரு சிறிய துளையோட போட்டுக்கொள்ள. பிறகு இந்த பெட்டிக்குள்ள நீங்க எடுத்து வச்சிருக்கிற சில பொருட்கள், பூ எடுத்து வச்சிருக்க பூ ஒன்று, சரி, அதே மாதிரி 2வது நாணயம் வச்சு பார்ப்போம், 3வது ஒரு பென்சில வச்சு பார்ப்போம், 4வது இலை. இந்த பொருட்களை நாங்க பெட்டிக்குள்ள வைத்து ஒவ்வொன்றாக வைத்து பார்க்கிறோம். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னா,
இந்த பொருட்களை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். சரியா? இப்ப இந்த பெட்டியின் மேல் பக்க துளை இருக்குத்தானே, அந்த துளை கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாயை விட சின்னதா இருந்தா தான் அத மேல நாங்க அந்த நாணயத்தை வச்சு மூடைக்குள்ள அது உழுக விழாம இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 ரூபாவோட இந்த துளை பெரிதாக இருந்தா நீங்க நாணயத்தை இதுக்கு மேல வைக்க அது நாணயம் உள்ளுக்க விழுந்துடும். அதை விட சிறிதாக இருக்க வேண்டும். அப்ப இதுல இருக்கிற ஒரு பூவை நாங்க இந்த பெட்டியில வச்சுட்டு என்ன செய்யறோம், நாணயத்தை இந்த துளைக்கு மேல வைக்கிறோம். வச்சுட்டு அந்த பெட்டியினுடைய சைட்ல போட்ட சின்ன துளை இருக்குதானே, இந்த துளை இதனூடா உள்ளுக்குள்ள பார்க்கணும். சரியா? அப்ப எங்களுக்கு மேல இருந்த இந்த துளைக்கு மேல என்ன வச்சுட்டோம், நாணயம் வச்சுட்டோம். பூ உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த பூ, உள்ளுக்குள்ள இருக்கிற பூ மேல அந்த நாணயத்தை வச்சுட்டு பக்கமாக இருக்கிற துளையினூடாக பாக்கேக்குள்ள தெரியுதா? பிறகு அது ஒரு அவதானம். மேல நாணயத்தை வைக்கக்குள்ள இதுக்குள்ளார தெரியுதா? பிறகு நாணயத்தை அகற்றி போட்டு திரும்ப இதால பாக்கக்குள்ள தெரியும். இப்ப எந்த சந்தர்ப்பத்துல தெரியும் என்று நினைக்கிறேன்? சரியா? இதே மாதிரி திரும்ப நாணயத்தை வேறொரு நாணயத்தை உள்ளுக்கு வச்சுட்டு மேல வச்ச நாணயத்தை அப்படியே மேல வச்சுட்டு இந்த பக்கமாக இருக்கிற துளையினூடாக பாருங்க. உள்ளுக்கு இருக்கிற காசு தெரியுதா? திரும்ப மேல இத மூடி இருந்ததை எடுத்து போட்டு பாருங்க. இப்ப உள்ளுக்க வச்சிருக்கிறது தெரியுது. இதே மாதிரி பென்சில், இலை போன்றவற்றையும் வைத்து விட்டு நாங்க ஒவ்வொரு முறையும் மேல இருக்கிற துளைய மூடியும் திறந்தும் அவதானிக்க வேண்டும். எங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேல இருக்கிற துளைய மூடி இருக்கேக்க உள்ள வைக்கப்பட்ட பொருள் எங்களுக்கு தெரியல. ஆனா மேல உள்ள துளைய திறந்து போட்டு சைட்ல இருக்கிற துளையினூடாக பார்க்கும் போது எங்களுக்கு அந்த பொருள் தென்படுகிறது. இப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். மேலே இருக்கிற துளைய மூடப்படாத போது அதற்குள்ள லைட் வருது, வெளியில இருக்கிற வெளிச்சம் உள்ளுக்க வருது. அது வெளிச்சம் உள்ள வாரதுனாலதான் எங்களுக்கு துளையினூடாக அந்த பொருள் தெரிகிறது. சரியா? அப்ப இந்த பெட்டி ஃபுல்லா இருட்டா இருக்கும். மேலையும் மூடி விட்டுட்டோம்னா உள்ளுக்குள்ள லைட்டே இருக்காது. அப்ப துளை மூடப்படுகிற போது உள்ளுக்குள்ள வெளிச்சம் இல்லாம போகுது. அதனால எங்களுக்கு உள்ளுக்க இருக்கிற பொருளை இனங்காண முடியல. ஆகவே பொருள் ஒன்றை பார்ப்பதற்கு சரியா எங்களுக்கு ஒளியானது அவசியமானதாக இருக்கு. பொருள் ஒன்றை பார்ப்பதற்கு ஒளி மிகவும் அவசியமாக உள்ளது என்ற முடிவுக்கு வரும். சரியா? அப்ப பொருளை பார்க்கறதுக்கு தனிய லைட் மட்டும் இருந்தால் போதுமா? அதாவது வெளிச்சம் மட்டும் இருந்தா போதுமா அல்லது வேற எதுவும் தேவையா? சரி, அப்ப அதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு நாங்க இன்னொரு செயற்பாடை பார்ப்போம். இந்த செயற்பாடு விளங்கிட்டு தானே, ஒரு பெட்டியில ஒரு 2 துளைகள் போடுறோம். ஒரு துளைய மூடி மூடி மற்ற பக்கத்து துளையால நாங்க அவதானிச்சிருந்தோம். அதுல துளை மூடப்படுகிற போது எங்களுக்கு பொருளை இனங்காண முடியல. துளை திறந்து வைக்கப்பட்ட போது பொருட்கள் தெளிவாக தென்பட்டது. ஆகவே ஒளி அவசியமானது. இரண்டாவது செயற்பாட்டுல பொருள் ஒன்றை பார்க்கறதுக்கு ஒளியோட சேர்ந்து எங்களுக்கு பார்வையுள்ள கண்ணும் அவசியம் என்று காட்டப்போம். ஒளிய மட்டும் வச்சுக்கொண்டு கண் தெரியாட்டிக்கு பார்க்க இயலாதானே இல்லையா? ஆகவே ஒளியோட சேர்ந்து பார்வையுள்ள கண்ணும் அவசியம் என்று காட்டப்போம். ஒரு ஒளி உள்ள இடத்துக்கு போங்கன்னா வெளிச்சமான இடத்துக்கு போகும். சரியா? போயிட்டு உங்களோட உள்ளங்கைகளை விரிச்சு வச்சு கொள்ளுங்க. அதை நன்றாக பாருங்க. அந்த கைகளை அப்படியே வச்சு கொண்டு கண்ணை மூடும். சரியா?
கண்ணை திறந்துள்ள சந்தர்ப்பத்துல கிடைச்ச அனுபவம் கண்ணை மூடியுள்ள போது உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல, நீங்க கண்கள் நல்ல வெளிச்சமாக இருக்கிறது, நீங்கள் வெளிச்சத்துலதான் நிக்கிறீர்கள். சரியா? அப்ப கண்களை திறந்து பார்க்கதான் தெரியும், கண்ணை மூடினா தெரியுமா? இல்ல. ஆகவே நீங்க கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் உள்ளங்கைக்கு இன்னமும் ஒளி கிடைச்சு கொண்டுதான் இருக்கு. நீங்க கண்ணை மூடிட்டீங்கள், ஆனா உள்ளங்கையில ஒளி படுகிறது. அப்படி இருந்து உங்களால கண்ணை மூடினா அதை பார்க்க இயலாம இருக்கு. ஆகவே எங்களுக்கு ஒளி எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கிறதோ பார்வைக்கு, அதே போல பார்வையுள்ள கண்கள் அவசியமானது. பார்வையுள்ள கண்கள் அவசியமானது. ஆகவே நாங்க என்ன சொல்லுவோம், ஒளியும் பார்வையுள்ள கண்ணும் அவசியமானது. ஒரு பொருளை பார்ப்பதற்கு அவசியமானதுவை ஒளியும் பார்வையுள்ள கண்களும். ஒரு பொருளை பார்ப்பதற்கு அவசியமானது ஒளியும் பார்வையுள்ள கண். சரி, அடுத்ததாக நாங்க ஒளி முதல்கள் தொடர்பாக பார்ப்போம். ஒளி முதல். ஒளி முதல்கள். ஒளி முதல்கள் என்று சொல்லப்படுறது ஒளியை வழங்கக்கூடியவை. இப்ப நாங்க ஒலி படிக்கைக்குள்ள படிப்போம் இல்லையா, ஒளியை வழங்குபவை ஒளி முதல், ஒளியை வழங்கக்கூடியவை ஒளி முதல்கள். பெண்ணினுடைய லீ வித்தியாசப்படும். சரியா? அப்போ ஒளியை தரக்கூடியவை ஒளி ஒளி முதல்கள். ஒளியை தரக்கூடியது ஒளி முதல். உதாரணமாக வயலின், அதே மாதிரி வானொலி, இதெல்லாம் ஒளியை தரக்கூடிய. அதே போல ஒளி முதல்கள் என்று நாங்க சொல்றது ஒளிய தரக்கூடியது. இப்ப பாருங்க, சூரியன்ல இருந்து ஒளி வரும். ஆகவே அது ஒரு ஒளி முதல் என்று சொல்லுறோம். அதே மாதிரி ஒளிர்ந்து கொண்டிருக்கிற விளக்குல இருந்து லைட் வருகிறது. ஆகவே அது ஒளியை தரும் ஒளி முதல். நட்சத்திரங்கள் ஒளியை தரும். ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மெழுகுவர்த்தி ஒளியை தரும். மண்ணெண்ணெய் விளக்கு ஒளியை தரும். மீன் குமிழ், ஒளிர்கின்ற மீன் குமிழ் ஒளியை தரும். சரியா? அந்த மாதிரி ஒளி எங்கெங்க இருந்து கிடைக்கிறதோ அவை எல்லாம் ஒளி முதல்கள் சொல்லும். சில பொருட்கள்ல இருந்து ஒளி தோற்றுவிக்கப்படாது. சில பொருட்கள்ல இருந்துதான் ஒளி வெளிவிட. இப்ப ஒரு இருளான அறைக்கு நாங்க போய் பார்க்க, அதுல லைட் மாதிரி ஏதாவது ஒளிர்ந்தாதான் எங்களால அந்த அறைக்குள்ள இருக்கிற பொருட்களையே பார்க்க முடியும். அப்ப எங்களுக்கு அந்த ஒளியை தரக்கூடிய எல்லாத்தையும் நாங்க ஒளி முதல்கள் சொல்றோம். சரியா? அப்ப ஒளி முதல்கள் ஒளிரும் பொருட்களும் இருக்கிறது, ஒளிராத பொருட்களும் இருக்கிறது. ஒளிரும் பொருட்கள் என்றால் தாமாக அல்லது சுயமாக ஒளியை தோற்றுவிப்பவை ஒளிரும் பொருட்கள் என்று சொல்லும். ஒளிரும், அதாவது சூரியன் ஒரு ஒளிரும் பொருள். ஒளிரும் பொருள் என்றால் தாமாகவே ஒளியை சுயமாக தோன்றும். சூரியன் ஒரு ஒளிரும் பொருள் என்று சொல்லும். ஒளிராத பொருள் என்பது தாமாக ஒளியை தோற்றுவிக்காது. உதாரணமாக தண்ணீர். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நிலாவும் ஒளிர்றதுதானே, அதே ஒளிராத பொருள் என்று சொல்லும். சரியா?
சந்திரன் ஒளிர்வது போல தோன்றும். ஆனா உண்மையாக அந்த ஒளி வந்து சூரியன்ல இருந்து பட்டு தெறித்து வர ஒளி. அந்த ஒளி உண்மையாக சூரியன் ஒளியத்தான் தெறிக்க விடுகிறது சந்திரன். அதனாலதான் அது ஒளிராத பொருள்னு சொல்லப்படுது. சந்திரன் ஒளிர்றது இல்லை, அந்த லைட் வந்து பட்டு தெரியும். இப்ப பாருங்க, நாங்க சில சமயம் சூரியன்ல இருந்து வர லைட்டு சில கண்ணாடியில பிடிச்சு அதை வீட்டுக்குள்ள விழுத்துவோம். அப்படி சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க தானே, கண்ணாடியால சூரிய ஒளியாக்களுக்கு இல்லை நாங்க பிடிப்போம், அப்படி வீட்டுக்குள்ள பிடிச்சு பார்ப்போம். அப்படி தெரிக்க விடுது. அப்படி வர லைட் தான் சந்திரன்ல இருந்து கிடைக்கிற ஒளி. ஆகவே சந்திரன் சுயமாக ஒளிராது. அப்ப சந்திரன் என்பது ஒரு ஒளிராத பொருள் சொல்லு. சூரியன் தான் ஒளிருகின்ற பொருள். சரியா? ரைட். அப்ப ஒளிரும் பொருட்களுக்கு உதாரணம் கேட்டா, ஒளிருகின்ற மின்குமிழ், ஒளிருகின்ற விளக்கு, எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தி, டோர்ச் லைட், ஒளிந்து கொண்டிருக்கிற டோர்ச் லைட், சூரியன், நட்சத்திரங்கள், அதெல்லாம் எங்களுக்கு ஒளிரக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி ஒளிராத பொருட்கள் இருந்தா எங்களுக்கு சந்திரன் ஒளிராது, மரம் ஒளிராது. அதே போல உங்களுக்கு தெரியும், பொருட்கள் பெரும்பாலும் ஒளிர்றது. சாதாரணமாக இருக்கிற வீட்டுல இருக்கிற பொருட்கள் வந்து ஒளிராது. சரி, இதே மாதிரி சில விதிவிலக்கான ஒளிரக்கூடிய பொருட்களும் இருக்கு. உதாரணமாக பாருங்க, இப்ப இரவில் மின்மினி பூச்சிகள்ல ஒளி உருவாக்கப்படுது. இந்த மின்மினி பூச்சி பார்த்தா தெரியும், மின்னி மின்னி போகும். அப்ப அதுகள்ல எப்படி லைட் வந்து வருது? லைட் வந்து இப்ப எங்களுக்கு வீட்டுல வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மின்குமிழ் ஒளிரும். அதுக்கு கரண்ட் இருக்குது, ஆகவே வேலை செய்யும். ஒரு மண்ணெண்ணெய் விளக்குக்கு மண்ணெண்ணெய் விடுறோம், அதை திரியில கொளுத்தி வைக்கிற மண்ணெண்ணெய் இருக்கும் வரைக்கும் அந்த விளக்கு இருக்குது. ஒரு டோர்ச் லைட்டுக்கு பேட்டரி போடுறோம் அல்லது சார்ஜ் பண்றோம், மின்சாரம் கிடைக்கிறது, அது ஒளிர்கிறது. சரி, ஆனால் அப்ப மின்மினி பூச்சிகள்ல எப்படி ஒளி உருவாகுது? அந்த மின்மினி பூச்சிகள் இயற்கையாகவே அவை சுவாசித்துக் கொண்டிருக்கல அவற்றினுடைய உடல்ல அந்த மின்மினி பூச்சின்னு அதனாலதான் சொல்றேன், அதுக்கு ஒளி விடக்கூடிய இயல்பானது இயல்பாகவே இருக்கு. சரியா? மின்மினி பூச்சிகளும் சில வகையான ஒளிரக்கூடிய காளான்களும் ஒளியை வெளிவிடும். மின்மினி பூச்சிகளும் மின்மினி பூச்சி அதாவது ஒளிரக்கூடிய காளான், ஒளிரும் காளான், இது ரெண்டுமே ஒளியை விடக்கூடியவை. இரண்டுமே ஒளியை விடக்கூடிய அங்கிகள். இப்ப உங்களுக்கு வினாக்கள் தரப்படும் ஒளியை வெளிவிடக்கூடிய அங்கிகள் எவை கேட்கப்படலாம். அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? மின்மினி பூச்சி, ஒளிரும் காளான். சரியா? அப்ப ஒளிருகின்ற பொருள் என்றால் சுயமாக ஒளிரவும். அப்ப மின்மினி பூச்சியும் என்ன செய்யுது? சுயமாக ஒளிரும். அதே மாதிரி ஒளிரக்கூடிய காளான்கள் சுயமாக ஒளியை தோற்றுவிப்பவையாகவே அவையும் ஒளிருகின்ற பொருட்களுக்குள்ளதான் தரும். அப்போ ஒளிராத பொருட்கள் என்று சொன்னா சந்திரன் மற்றும் ஒளியை தர முடியாத பொருட்களாக நாங்க சொல்லிக்கிறோம். சரியா? இப்ப இன்றைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஒளி தொடர்பாக, லைட். சரியா? அப்ப இதுல நாங்க ஒளி வந்து பார்வைக்கு மிகவும்
அவசியமானது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு சூரியன் தான் பிரதான முதலாக இருக்கு. லைட் தாரதுல முதலாவது எங்களுக்கு இருக்கிறது சூரியன். அதுதான் பிரதான சக்தி முதலாகவும் இருக்கிறது. ஒளியை வழங்குகின்ற பிரதான முதலாக இருக்கிறது. சூரியன் இல்லாட்டிக்கு எங்களுக்கு பூமிக்கு தேவையான ஒளி முற்று முழுதாக கிடைக்காது. சூரியன் ஒளி இல்லாட்டிக்கு தாவரங்கள் ஒளி தொகுப்பு செய்யாது, உணவு கிடைக்காது. அப்ப எங்களுக்கு சூரியன் அவசியமானது. சரியா? அப்ப பிரதானமான ஒளி முதல் என்னன்னு கேட்டா அது சூரியன். இரவு நேரத்துல எங்களுக்கு சூரியன்ல இருந்து வெளிச்சம் கிடைக்காது என்றதுனால நாங்க மின் விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, மெழுகுவர்த்தி, டோர்ச் லைட், வீழ்குமிழ் போன்ற செயற்கையான ஒளி முதல்களை பயன்படுத்தி கொள்ளும். சூரியன் எங்களுக்குரிய இயற்கையான ஒளி முதல். சரி, அப்ப மற்ற பொருட்கள் நாங்க செயற்கையாக எங்களுக்கு ஒளி தேவை என்பதற்காக பயன்படுத்தி கொள்ளும். இதை தவிர எங்களுக்கு இரவு நேரத்தில சந்திரன் இருக்கிறது, நட்சத்திரங்கள் மூலமும் ஒளி கிடைக்கிறது. ஆனா சந்திரன் என்பது எங்களுக்கு ஒளிராத பொருள். அது சூரியனுடைய ஒளியை தெறிக்க வைத்துத்தான் எங்களுக்கு அந்த லைட்டை காட்டும். சரியா? சில பொருட்கள்ல இருந்து ஒளி தோற்றுவிக்கப்படுறதுனால ஒளி கிடைக்குது. இவ்வாறு ஒளியை தோற்றுவிக்கக்கூடியவை ஒளி முதல்கள் சொல்லும். சரியா? அப்போ ஒரு இருட்டான அறைக்குள்ள போனா அதுக்குள்ள ஒளி லைட் வார பொருட்களை மட்டும் நாங்க பார்க்க முடியும். அதாவது ஒளிரும் பொருட்களை பார்க்க, ஒளிராத பொருட்களை பார்க்க இயலாதுன்னு சொல்லு. ஒளிரக்கூடியதுன்னா ஒரு இருட்டான அறைக்குள்ள மின்மினி பூச்சி சுத்தினா அதை நாங்க கண்டுபிடிச்சோம். சரியா? அப்ப அதனால நாங்க மின்மினி பூச்சி ஒரு ஒளிரக்கூடிய பொருள். சரியா? அதே இருட்டறைக்குள்ள இருக்கிற ஒரு கதிரையை பார்க்க இயலாம இருக்கு. ஏன்னா கதிரையால ஒளிய வெளியிட இயலாது. ஒரு ஒளிரக்கூடிய பொருள் ஒளியை வெளிவிடும் பொருள் என்று சொல்லும். முக்கியமாக ஒளியை தோற்றுவிப்பவை. ஒளியை தோற்றுவிக்காட்டி அதை ஒளிராத பொருள் என்று சொல்லுவோம். சில அங்கிகளால ஒளியை வெளிவிட முடியும். அதுக்கு உதாரணம் தான் மின்மினி பூச்சி மற்றும் ஒளிரும் தாளான்னு சொல்லும். சரியா? அப்ப எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில ஒளி மிகவும் அவசியமானது. சரியா? இப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச அந்த ஒளியும் பார்வையும் என்ற பகுதியில வர மாதிரி சில வினாக்களை சொல்லுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது வினா, பார்ப்பதற்கு அவசியமான பார்ப்பதற்கு அவசியமான காரணிகள் எவை? பார்ப்பதற்கு அவசியமான காரணிகள் எவை?
இரண்டாவது ஒளி முதல்கள் என்றால் என்ன? ஒளி முதல்கள் என்றால் என்ன? ஒளி முதல்கள் என்றால் என்ன? மூன்றாவது ஒளிரும் பொருட்கள் நான்கு எழுது. ஒளிரும் பொருட்கள் நான்கு எழுதுக. நான்காவது ஒளிராத பொருட்கள் நான்கு எழுதுக. ஒளிராத பொருட்கள் நான்கு எழுதுக. ஐந்தாவது ஒளியை வெளிவிடக்கூடிய ஒளியை வெளிவிடக்கூடிய அங்கிகள் இரண்டு எழுது. இந்த 5 வினாக்களையும் எழுதிக் கொள்ளும். ஆறாவது இன்னொரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளா ஒளிராத பொருளா? சந்திரன் என்பது ஒரு ஒளிருகின்ற பொருளா ஒளிராத பொருளா? பிள்ளைகள், இந்த வினாக்களுக்கு நீங்க விடையளிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. முதலாவது, பார்ப்பதற்கு அவசியமான காரணிகள் எவை? பார்க்கிறதுக்கு அவசியமான காரணிகள் எவை? ஒளியும் பார்வையுள்ள கண்ணு. ஒளியும் பார்வையுள்ள கண்களும் அவசியமானது.
இரண்டாவது, ஒளி முதல்கள் என்றால் என்ன? ஒளி முதல்கள் என்று நாங்க சொல்லிக்கொள்ள ஒளியை தோற்றுவிப்பவை என்று சொல்லு. ஒளியை தோற்றுவிப்பவை ஒளி முதல்கள் என்று நாங்க அழைக்கிறோம். ஒளி முதல்கள். மூன்றாவது, ஒளிரும் பொருட்கள் 4. ஒளிரும் பொருட்கள் என்றால் ஒளியை வெளிவிடக்கூடிய பொருட்கள் என்றால் சூரியன், நட்சத்திரங்கள், அதே போல ஒளிருகின்ற விளக்கு, வேற மின்மினி பூச்சி, ஒளிரும் மின் விளக்கு போன்றவற்றை நாங்க கூற முடியும். அதே போல ஒளிராத பொருட்கள் 4. அது நாங்க கதிரை, மேசை, சாதாரணமாக மரம், இதுகளை நாங்க சொல்லலாம். ஒளிராத பொருட்களை அடைக்கொள். ஒளியை வெளிவிடக்கூடிய அங்கிகள். ஒளியை வெளிவிடக்கூடிய அங்கிகள் லைட்டை வெளிவிடக்கூடிய அங்கிகள். அதுக்கு உதாரணம் என்னது? அதுக்கு உதாரணம் ஒளிரும் காளானும், மற்றது மின்மினி பூச்சி. ஆறாவது, சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளா ஒளிராத பொருளா? சந்திரன் என்பது ஒரு ஒளிராத பொருள். சரியா? அப்ப நீங்க இன்னைக்கு நாங்க பார்த்த விஷயத்த திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். இதுல உங்களுக்கு புத்தகத்திலையும் ஒரு வினா இருக்குது, அதையும் நாங்க பார்க்கலாம். இதுல பாருங்க, நாங்க இன்றைக்கு ஒளியும் பார்வையும் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கிறோம். நாங்க எப்படி ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கிறோம்னா, ஒளி பட்டு தெரிச்சு எங்களுடைய கண்களை அடைகிறதுனால எங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே எங்களுக்கு ஒளியானது பார்வைக்கு மிகவும் அவசியம் என்று சொல்றோம். அப்ப ஒளி அவசியம் என்று காட்டுவதற்காக ஒரு செயற்பாடுதான் நாங்க பார்த்தோம். எப்படி? பொருளை பார்க்கறதுக்காக ஒரு பெட்டி ஒன்றை எடுத்து, சப்பாத்து பெட்டி ஒன்றை எடுத்து அதுல மேற்புறமாக ஒரு துளை போட்டிருக்கிறோம். மேற்புறமாக ஒரு துளை ஒன்று போடப்பட்டிருக்கிறது, பெரிய துளை. அது ஒரு நாணய குற்றின் அளவோட சிறிதாகவும், அது சைட்ல அதை விட ஒரு சிறிய துளையும் போட்டிருக்கோம். இப்ப நாங்க மேலே இருக்கிற துளைய மூடியும் திறந்தும் சைட்ல இருக்கிற துளையினூடாக நாங்க அவதானிச்சு பார்ப்போம். இப்ப அப்படி பார்க்கக்குள்ள மேலே இருக்கிற துளையானது திறந்திருக்கிற சந்தர்ப்பத்துல உள்ளுக்க இருக்கிற பொருள் எங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு உள்ளுக்க இருக்கிற பொருளுக்கு மேலே இருக்கிற துளையின் ஊடாக மட்டும்தான் ஒளி போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப ஒளி கிடைக்கும் போது மட்டுமே சைட்ல இருக்கிற துளையினூடாக அந்த பொருள் பார்ப்பதற்கு தென்படும். ஒளியானது அவசியம் என்று சொன்னோம். இதே மாதிரி பார்க்கறதுக்கு ஒளி மட்டுமல்ல, பார்வையுள்ள கண்களும் அவசியம் என்று காட்டுறதுக்காக ஒரு ஒளியுள்ள இடத்துல போய் நின்று அதுக்கு பிறகு கண்களை திறந்து எங்களுடைய உள்ளங்கைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி கண்களை மூடிய பிறகு நாங்க உள்ளங்கைய பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு நாங்க கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் உள்ளங்கையில ஒளிபடும் இருந்தாலும் எங்களால பார்க்க இயலாது. ஆகவே பார்ப்பதற்கு என்னது? ஒளியும் கண்ணும் அவசியம் என்கிற முடிவுக்கு நாங்க பார்ப்பதற்கு ஒளியும் கண்ணும் அவசியமானது. அதே போல அடுத்ததாக நாங்கள் ஒளி முதல்கள் தொடர்பாக பார்த்திருக்கோம்.
எங்களுக்கு ஒளியை வழங்குகின்ற பிரதான முதல் என்பது சூரியன் என்று பார்ப்போம். சரியா? சூரியன் தான் பிரதானமாக ஒளியை தரும். அப்ப இரவு நேரத்துல சூரியன் இருக்காது என்றது அதுக்கு பதிலாக நாங்க மின் விளக்கு, மண்ணெண்ணெய், சரியா, அதே மாதிரி மெழுகுதிரி இதுகளை நாங்க இரவில பயன்படுத்தி கொள்வோம். அதை நாங்க செயற்கை ஒளி முதல்கள் சொல்லுவோம். இதை தவிர இரவு நேரத்துல எங்களுக்கு சந்திரன்கள், நட்சத்திரங்கள் போன்றவற்றிடமிருந்தும் எங்களுக்கு ஒளியானது கிடைக்கும். சரியா? அதே மாதிரி கோள்கள் இருக்குது இல்லையா? கோள்கள் வந்து ஒளிராது, நட்சத்திரங்கள் ஒளிரும். சரியா? ரைட். சில பொருட்கள்ல இருந்து ஒளி தோற்றுவிக்கப்படுறதுனாலதான் எங்களுக்கு ஒளி வருகிறது. அந்த மாதிரி ஒளியை தோற்றுவிப்பதை ஒளி முதல்கள் என்று சொல்லுவோம். ஒளிராத பொருட்களை நாங்க ஒளிரா பொருட்கள் என்று சொல்லுவோம். பாருங்க, இதுல ஒளிருகின்ற ஒரு மின்குமிழ், அதாவது லைட் எரியுது, ஆகவே இது ஒளிரும் மின்குமிழ். அதே போல ஒளிருகின்ற விளக்கு, இதுல விளக்கு வந்து ஒளிருது. இவை ஒளிருகின்ற பொருட்களுக்கான உதாரணமாக இருக்கு. அதே போல பாருங்க, அங்கிகளும் ஒளியை வெளிவிடக்கூடியவையாக இருக்கு. மின்மினி பூச்சி ஒளியை உண்டாக்கக்கூடிய காளான், இவை வந்து ஒளியை வெளியிடக்கூடிய சில அங்கிகள். எல்லா அங்கிகளாலையும் அது முடியாது. அப்ப இந்த அங்கிகள் வந்து ஸ்பெஷலாக ஒளியை வெளிவிடக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது பார்க்கணும். அதே மாதிரி எங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு ஒளிராத பொருள் என்று பார்க்கணும். தாமாக ஒளியை தோற்றுவிக்காத பொருட்களை நாங்க ஒளிராத பொருட்கள் என்று சொல்வோம். அந்த பொருட்களை பார்க்க வேண்டும்னா அந்த பொருள்ல இருந்து வர ஒளிக்கதிர் எங்களுடைய கண்ணை வந்து அடைய வேண்டும். சரியா? அப்ப இரவு நேரத்துல ஒளிருகின்ற பொருள் போன்று சந்திரன் நமக்கு தோன்றினாலும் சந்திரன்ல இருந்து ஒளி வெளியிடப்படுவது இல்லை. சந்திரனின் மீதுதான் சூரியனின் ஒளி படுவதன் காரணமாக சந்திரன் ஒரு ஒளிருகின்ற பொருள் போல தோன்றும். எங்களுக்கு இரவு நேரத்துல சூரியனுடைய வெளிச்சம் தெரியாது. அந்த சூரிய வெளிச்சம் சந்திரன்ல பட்டு தெரிச்சு வர்றதுனால சந்திரன் ஒளிர்வது போல எங்களுக்கு தோன்றும். ஆகவே சந்திரன் என்பது ஒரு ஒளிராத பொருளாக இருக்கு. அப்ப இதுல உங்களுக்குரிய ஒரு பயிற்சி வினா இருக்கிறது. இந்த வினாவை நாங்க பார்ப்போம். பாருங்க, முதலாவது பயிற்சி. பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது எதுன்னு சொல்லி கேட்கும். இப்ப முதலாவது பாருங்க, சந்திரன் ஒளிரும் பொருளாகும். சரியா பிள்ளையா? பிழை. ஏன்? சந்திரன் ஒரு ஒளிராத பொருள், ஆகவே முதலாவது பிழை. இரண்டாவது, சூரியன் ஒளி முதலாகும். அது சரி, சூரியன் வந்து ஒளிரும். கோள்கள் ஒளிரா பொருட்களாகும். சரி, ஆகவே எங்களுக்கு இதுல சரியானதுன்னு கேட்டா இரண்டாவதும் மூன்றாவதுமே சரியானது. சரியா? இப்ப இதுக்குரிய பொருத்தமான விடை 2. முதலாவது பாருங்க, 1ம் 2ம் சரியானதா. முதலாவது கூற்று சூரியன் சந்திரன் வந்து ஒளிரும் பொருள், ஆகவே அது பிழை. அப்ப 1ம் 2ம் சரியானது என்பது பிழை. இரண்டாவது விடையில இரண்டாவதும் மூன்றாவதும் சரியானது. பாருங்க, இரண்டாவதும் மூன்றாவதும் சரியானது. ஆகவே சரி. இப்ப இதுல இருந்து விடைகளை நீங்க கண்டுபிடிக்க பழக வேண்டும். அனைத்தும் சரியானது என்றும் பிழை, அனைத்தும் தவறானதும் பிழையா. இன்றைய வகுப்புல நீங்க ஒளி முதல்கள் தொடர்பாக படிச்சிருப்பீங்க. இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க